ஒரு நாள் வராரு என்கிட்ட. இந்த மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். காட்டு காட்டு. ஐயோ மேம் பரவாயில்ல, நீ சும்மா இரு. ப்ளீஸ் மகேஷ், இனிமே இந்த தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. ஓகே மேம். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கா? இல்ல மேம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் குவைட் நார்மல். ஓகே. என்ன தம்பி இது, கையெல்லாம் அப்படி ரணமா இருக்குது? ஒன்றும் இல்லை ஆண்டி. கயிறு இழுக்கிற போட்டினால கையெல்லாம் கண்ணி போயிருக்கு. என்ன தம்பி இது, போட்டிக்கெல்லாம் உங்களை யாரு போக சொன்னது? அந்த சுயபுலிங்க தான் வம்பு இழுக்கிறானா? நீங்க அமைதியா வர வேண்டியதானே? கை இப்படி இருக்குன்னு தான் சாப்பிட கூட வரலையா? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாமா தம்பி கையில ரணமா இருக்குன்ட்டு? இல்ல, நானே இப்பதான் பார்த்தேன். அதான் மருந்து போட்டு விட்டுருக்கேன். நல்ல வேளை பாத்தீங்க. என்ன தம்பி இது? ஒன்றும் இல்லை ஆண்டி. எங்களை நம்பித்தானே உங்க அப்பா அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்படி போய் ஊர்ல நின்னீங்கன்னா உங்க அம்மா மனசு எப்படி பதறும்? எங்க அம்மா கூட இவ்வளோ டென்ஷன் ஆவாங்களான்னு தெரியல. ஆனா மேம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. எங்க அம்மா மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. அதான் தம்பி தாய் உள்ளங்கிறது. எந்த தாயா இருந்தாலும் இத பார்த்தா கண்கலங்கத்தான் செய்வாங்க. அதான் பொம்பளைங்க சுபாவம். ஆனா அன்பு தம்பிக்கு கையில ரணாலாம் ஒண்ணு ஆகலையே. அவரும் தானே போட்டியில கலந்துக்கிட்டாரு. அன்புக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். ஆனா மகேஷ் அப்படி இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பழக்கம் இருந்திருக்காது. வசதியா வாழ்ந்து பழகினதுனால இப்படி ஆயிடுச்சு. உண்மைதாம்மா. தம்பிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். கையை இப்படி வச்சுக்கிட்டு அவரால் எப்படி சாப்பிட முடியும்? நீங்க கொஞ்சம் ஊட்டி விட்டுறீங்களா? தப்பு இல்லம்மா. அவங்க அம்மாவை விட மகேஷ் தம்பி மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கீங்கன்னு தம்பியே சொல்றாரு. அவசரத்துக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களும் தம்பிக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஊட்டி விடுங்க. மகேஷ், நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிடுவியா? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நீங்களும் என் அம்மா மாதிரி தாங்க. ஊட்டுங்க. உட்காரு உட்காரு உட்காரு, அப்படியே உட்காரு, நான் ஊட்டி விடுறேன்.
இதெல்லாம் பண்றேன்? மகேஷுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் எதுக்கு எனக்கு அவ்வளவு பதட்டம்? ஊட்டி விடுற அளவுக்கு போயிருக்கேன். இல்ல, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. கிளம்பிடணும்.